ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகழக பாண்டிய ஸ்டோரி இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கதிர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட வந்து முத்துவேல்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து சக்திவேல் வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டிருக்காரு, நான் என்னமோ உங்களை கடத்திட்டு வந்தேன்னு சொல்கிற மாதிரின்னு சொல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, வா நம்ம உடனடியே கிளம்பி இதுக்கே போயிடலாம், ஊருக்கே போயிடலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. சரி, வேறு வழி இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் கிளம்புறாங்க. பாண்டியன் என்ன பண்ணுறாரு, கோமதி கிட்டே எல்லாம் உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி கதிர் போய் உங்கள் அண்ணனை கடத்திட்டான்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன அண்ணன் வந்து வீட்டில் சண்டை போடுறாருன்ற மாதிரி சொல்ல, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நான் உடனே கிளம்பி அங்கே வரேன்ற மாதிரி நைட்டோட நைட்டு இவங்களும் கிளம்புறாங்க. கிளம்பி என்ன பண்ணுறாங்க, இவங்களை விடுறதுக்காக சுரேஷும் மதியம் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இவங்க சக்திவேல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கதிர் வர்றதுக்காக. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கோமதிலாம் வந்துடுறாங்க முன்னாடியே. அதுக்கப்புறமா தான் கதிர் பின்னாடியே வர்றாரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சக்திவேல் சட்டையை பிடிச்சி ஒரு சண்டை போட்டுட்ருக்காரு இவர்கிட்ட, கதிர்கிட்ட. இதை வந்து என்ன பண்ணுறாரு, இவர் பார்த்துறாரு, சுரேஷை வந்து கதிரை பார்த்துருவார். ஆல்ரெடி அவருக்கு தான் தெரியல சென்னையில் எதுக்காக வந்தாருன்னு. அதை என்ன பண்ணுறாரு, பாண்டியனை கூப்பிட்டு தனியாக சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க மாமாவுக்கு ஏதோ கேன்சருன்றதுனால தான் அவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல, பாண்டியன் என்ன பண்ணுறாரு, புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாரு, சக்திவேலை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி எந்த ஊர் உலகத்துலேயும் மாமனார் யாரும் ஒன்றா போனது இல்லையா, நீ என்ன இந்த மாதிரிலாம் நியாயம் பண்ணிகிட்ருக்க, அதான் என் புள்ள வந்து உன்னோட அண்ணனை கூப்பிட்டு வந்து விட்டாலே, இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத, எதுவாக இருந்தாலும் அவரை கூப்பிட்டு போய் உள்ளே போய் பேசுன்ற மாதிரி சொல்லிவிட இவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ளே. அதுக்கப்புறம் கதிரி இந்த பக்கம் கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு இவரும், இந்த மாதிரி எனக்கு வந்து இரணீர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, அது கதிர் வந்து அப்போது கூட இருந்ததுனால நான் நீலாம் பயப்படுவேன்னு சொல்லிட்டு அவனை வச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணேன், அவன் எனக்கு உதவி பண்ணாதான் வந்தான், அதுக்கு ஆப்ரேஷனுக்காக தான் 10 லட்ச ரூபா கூட நாங்கள் வாங்கணுன்ற உண்மையை சொன்னதுக்கப்புறமும் கூட இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை கூப்பிடாம அவனை என்ன கூப்பிட்டு போய் இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி சொல்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே அவராலே முடியாமல் நான் படுக்க போகிறேன்ற மாதிரி போயிடுறாரு. இந்த பக்கம் ராஜியும் கேட்குறாங்க. ராஜி கேட்டதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை உனக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நான் சொல்லலை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாரு, இங்கேயும் ராஜியை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக சண்டை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மதியம் எல்லாரும் உட்காந்து குடும்பமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பாண்டியன் என்ன பண்ணுறாரு, மதிக்கும் சுரேஷுக்கும் காசுலாம் கொடுத்து ட்ரெஸ் எடுக்க காசெல்லாம் கொடுக்குறாரு. அப்படியே இவங்களும் சென்னை கிளம்புற மாதிரி இன்றைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.